ஹலோ மீடியா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது 90% ஆஃப் திஸ் பீப்புள் நாட் சப்ஸ்கிரைப் சேனல். ஓகே, இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆக போகிறீங்கன்னா இந்த முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் 10 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னா நீங்கள் கன்ஃபார்ம் ஒரு ஆண்டர்ப்ரனர் தான். கண்டினியூஸாக பார்க்கணுன்னா கண்டினியூஸாக நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விடுங்க போதும். சரி, என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கணும் ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு? செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கணும்னா முக்கியமான விஷயம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் எது இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியும். ஒரு வேலையை நம்ம செய்கிறதுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஒரு கோலை ஒர்க் பண்ணணும், அதுக்காக அச்சீவ் பண்ணணும். செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், என்னால் செய்ய முடியும்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ண பார்க்கணும். ஓகேவா? குயிக்காகவும் பார்க்கணும், அதே மாதிரி ரீப்ளேஸபிளாகவும் பார்க்கலாம். ஒருத்தவங்க இல்லையே அது சேர்த்துன்னு பார்க்கணும். நம்பர் 2, செல்ஃப் கண்ட்ரோல். நீங்கள் வந்து உங்களை நீங்களே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைங்க. ஓகேவா? எந்த ஒரு விஷயத்தை தந்தாலும் உங்களால் செய்ய முடியும்னு ஒரு யோசனை செஞ்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 3, சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி. இன்றைக்கி இருக்கிற ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அர்ஜென்ட்டாக இருக்கிறாங்க. ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம். இம்பென்ஷிப், டென்ஷன், லைக் எனர்ஜி லெவல் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படி சீக்கிரம் அச்சீவ் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாயிண்ட் நம்பர் 4, காம்ப்ரிஹென்சிவ் அவேர்னஸ். இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் திஸ் இருக்கிற ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு அவேர்னஸே கிடையாது. ஏன்னா பிளானிங்கும் பண்ண மாட்டாங்க, எப்படி டிசிஷன் மேக் பண்ணணும்னு தெரியாது, ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி டிசைட் பண்ணணும்னு தெரியாது. ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் மல்டிபிள் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ஆனால் ப்ளீஸ் நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக ப்ளீஸ் ஒர்க்கிங் ஆன் ஒன் பிஸ்னஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியலாக ஒரு 6 months ப்ளே பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டீட்டெயில் ஃபர்தராக தெரிஞ்சிடும். நம்பர் 5, ரெசிலியன்ஸ்னால் ஆண்டர்ப்ரனர் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது தப்புன்னு தோணுதா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம், தப்பாகிடுச்சு. உங்களுக்கான அது கோலை இம்ப்ரூவ் பண்ண பார்த்துக்கோங்க, மாற்ற பார்த்துக்கோங்க. ஏன்னா எவ்ரி டைம் கேன் பி ஹியூமன் கேன் doing mistake and also can change their entry level. Point 6, conceptual ability. ஆண்டர்ப்ரனரோட மெயின் கான்செப்டே ரிலேஷன்ஷிப்பை குயிக்காக இது பண்ணிக்கணும். காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன்லேயும் தன்னுடைய ஐடென்டிட்டி எப்பயும் விடக்கூடாது. சீக்கிரமாக அவனை வந்து ரிசல்ட்ஸ் தரணும். ஏன்னா அப்போ தான் ஒரு பிஸ்னஸ் மேன் நல்லா அழகு. அண்ட் பாயிண்ட் நம்பர் 7, ஸ்டேட்டஸ் ரிக்குவயர்மெண்ட். ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு தனி